கெய்ன்சா, கலியா 2 பேருக்குள் ஒருத்தன் எப்போதும் வேணியை கண்காணித்துக் கொண்டிருந்தான். ராசுவின் முதல் மனைவி ரத்னம்மா உதவி செய்கிறேன் என்று சொன்னாலே தவிர எதுவும் தீர்மானமாக செய்யக் காணோம். ராசுவைப் பார்க்க ரொம்ப பேர் வந்து போய்க் கொண்டிருந்தார்கள். ராசு வாரத்தில் 2 அல்லது 3 முறைதான் அவளை நாடி வந்தான். அவன் தேவைகள் எல்லாம் சுருக்கமாக இருந்ததால் வேணியால் அந்த அசௌகரியத்தை சமாளிக்க முடிந்தது. மற்ற நேரங்களில் வீட்டு ஆட்கள் வேளைக்கு வேளை ஏதாவது தின்னக் கொடுக்க உட்கார்ந்து சாப்பிட்டாள் வேணி. ஆனந்தை மறந்து போகவில்லை. அவ்வப்போது கால்ஃப் மைதானமும் தள்ளுவண்டியும் பெங்களூர் மேகங்களும் ஆனந்தின் மாருதி காரின் உள்ளடக்கமும் வாசனையும் அவளை அலைக்கழித்தன. அவுட் ஹவுஸும் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். ராசு பலமுறை பெங்களூர் போய்விட்டு வந்த பின், இன்னைக்கு பெங்களூர் போயிருந்தேன் என்று ராத்திரி சொல்வான். ஏன்யா என்னையும் கூட்டு போக கூடாதா? அதுக்கு இன்னும் வேலை வரல. எப்பதான் வருமா? நீ ஓடி போயிட மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை வர வரைக்கும். நான் எங்கேயா ஓடுவேன்? எனக்கு ஓட இடம் எது? மாண்டியா இல்லாட்டா பெங்களூரு. எனக்கு என்னமோ இன்னும் நம்பிக்கை வரல. இதை மத்தியானம் ரத்னம்மாவிடம் பல்லாங்குழி ஆடிக்கொண்டிருக்கும் போது வேணி சொன்னாள். பொறு பொறு, இவனுக்கு ஒரு புள்ளைய பெத்து என் கையில கொடுத்துட்டு அப்புறம் ஓடி போயிரு. நானே உனக்கு உதவி செய்யறேன். அப்படியா சேதி என்றாள். காளி கோயில் பண்டிகை வந்தது. காவு கொடுத்தார்கள். கோழி தலையின்றி அபத்தமாக இரத்த கோலம் போட்டுக்கொண்டு ஓடியது. டெம்போவில் அம்மனை வைத்து ஜெனரேட்டர் போட்டு பீப்பி ஊதி விழா எடுத்தார்கள். முண்டாசு கட்டின கரிய இளைஞன் வேணியை பார்த்து கொண்டே வீர விளையாட்டுகள் எல்லாம் செய்து காட்டினான். ராசு எல்லோருக்கும் பரிசு கொடுத்தான். அந்த இளைஞன் பேர் மஞ்சு என்றும் ரத்னம்மாவுக்கு உறவும் என்று தெரிந்தது. அந்த வீட்டில் தங்கினதாகவும் தெரிந்தது. மஞ்சுவிடம், என்ன சோக்கா இருக்குது பத்தியா என்றாள் ரத்னம்மா. மஞ்சு வேணியை பார்த்து ஆமா ஆமா என்றான். ராத்திரி வேணிக்கு சொம்பில் பாலும் பச்சை வாழைப்பழமும் கொண்டு வந்து கொடுத்து திண்ணையில் உட்கார்ந்தான் மஞ்சு. என்ன பயப்படுற? ராசுவுக்கு என் மேல நம்பிக்கை. ஒன்னும் சொல்ல மாட்டாரு. என்கிட்ட பேசலாம் நீ. உனக்கு எந்த ஊரு? கோலாறு. திருவிழாவுக்கு வந்தேன். எங்க அப்பாவுக்கு உடம்பு சௌகரியம் இல்ல. 3 வருஷமா நான் தான் வர்றேன். உன்னை பார்க்கவும் இனிமே அடிக்கடி வரலாம்னு எனக்கு தோணுது. எங்க போய் உன்னை பிடிச்சாரு ராசு? ஆச்சரியமா இருக்குது. நானும் ஊர் ஊரா தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஏதும் கிடைக்கல. வேணி சிரிக்காமல் இருந்தாள். உனக்கு எதுவும் சங்கடமா? எதுல? என் கூட பேசுறதுல. பதில் சொல்ல ராசு அண்ணங்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? அப்படின்னா அவர்கிட்ட கேட்டுலான்னு. இதுக்கும் சிரிக்க மாட்டியா என்றான் ஒரு மாதிரி. இவர்கள் எல்லோருமே ஆனந்த் மாதிரிதான் பேசுகிறார்கள். இதுதான் தந்திரம் போலும். இவனை பயன்படுத்தினால் என்ன என்று அவளுக்கு சட்டென்று தோன்றியது. மஞ்சு என்றாள். கிளம்ப இருந்த மஞ்சு ஆச்சரியமாக திரும்பி பார்த்தான். என்னையா? ஆமா, உங்களைத்தான். எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? ஒரு கார்டு எடுத்துக்கிட்டு வரணும் காலையில. அதுக்கு என்ன, ராசு அண்ணன் ஒரு கார்டு கூட கொடுக்காமலா வச்சிருக்கிறாரு? எத்தனையோ காகிதம் போட்டும் ஊர்ல இருந்து பதில் வரல. போஸ்ட் ஆகுறதுலையோன்னு சந்தேகமா இருக்குது. அதுக்காகத்தான் உன் மூலமா பெங்களூர் வீட்லயே கொண்டு போய் சேர்ச்சிடுறேன் என்றான். வேற ஏதாவது வேணுமா? நாளைக்கு சொல்றேன் என்றாள் புன்னகையுடன். இன்னைக்கு இந்த நம்பிக்கையே போதும் என்றான். புறப்பட்டு தெருவில் போகும்போதே ஒரு பல்டி அடித்து விட்டு போனான். வேணி அவன் போன பின்னும் கொஞ்ச நேரம் யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு கொஞ்சம் பயமாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தது. மறுநாள் காலை சரியாக மஞ்சு ஆஜராகிவிட்டான். வேணி அவனை அழைத்து கொண்டு ரத்னம்மா வீட்டுக்கு போனாள். ரொம்ப பவ்யமாக, ரத்னம்மா, இந்த ஆளு நம்பிக்கையுள்ளவரா என்று கேட்டாள். மஞ்சுவா? அவன் தங்கமான பிள்ளை. இவர் கூட பேசினா ராசும் ஏதோ தப்பா நினைக்க மாட்டாரே. சேச்ச, ராசுவையே கேட்டுறேன். நீங்க கேட்டு சொல்லுங்க என்றாள். ராத்திரி ராசு படுத்துக்கொள்ள வரும்போது மஞ்சுவோடுதான் வந்தான். வேணி, ரத்னா கிட்ட சந்தேகம் கேட்டியாமே என்றவன் மஞ்சுவை தட்டி கொடுத்து, மஞ்சுவை யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? இவங்க அப்பா கோலார்ல பெரிய லாயரு. பரம்பரையா இந்த திருவிழாவை எடுத்து நடத்துறதுனால இங்க வந்தான். பெரிய குடும்பம். மஞ்சு அமெரிக்காலாம் போவான். அப்படித்தானே மஞ்சு? மஞ்சு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மஞ்சு கூட பேசலான்னு கேட்டியாமே? தாராளமா பேசு. அதுல எதுவும் தப்பு இல்ல. இந்த வீட்டுல பேசுறது தப்பு இல்ல. துரோகம் தப்பு, ஓடி போயிடுறது தப்பு என்றான். ஓடினா கூட நான் ஓடிடுறேன் என்று மஞ்சு சிரித்தான். அவன் பார்வையில் கட்டாயமாக சகோதர பாசம் இல்லை. மஞ்சுவை பிரதர் மாதிரி நினைச்சுக்க. உனக்கு பிரதருங்க இல்லல்ல. சாயங்காலம் மஞ்சு வண்டி எடுத்து வந்தான். அவனே ஓட்டினான். வேணியை அழைத்து கொண்டு மைசூர் ரோட்டில் இருந்த கடைத்தெருவுக்கு போனான். என்ன வேணும் உனக்கு என்றான். வேணி தீர்மானித்தாள். எனக்கு உன்னை தவிர எதுவும் வேண்டாயா. என்னது? திரும்ப சொல்லு.
என்று ஒரு முறை காதை குழைந்து தூர்த்து கொண்டான். எனக்கு நீ வேணும் என்றாள். கடையில் இருந்த ஜன்னல் சாமான்களை எல்லாம் பார்த்து கொண்டு. இதுக்கு அர்த்தம் நான் புரிஞ்சுகிட்ட அர்த்தம் தானா? அதேதான் என்றாள். கதை வசனம் போற போக்கு நல்லா இருக்குதே. அப்படிதான் என்றாள். அதுக்கு தான் ராசுகிட்ட கேட்டு வச்சுக்கிட்டேன் உங்ககிட்ட பேசலாமான்னு. அவர் தான் பெர்மிஷன் கொடுத்துட்டாரே. இப்ப என்னதான் சொல்ற வேணி? உன்னை திருவிழால பார்த்தப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உனக்கும் தானே? எனக்கு அப்படி இல்ல. உண்மை ஒப்புக்க. என்ன ஒரு மாதிரி பார்த்தல்ல, அந்த பார்வையிலேயே அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டேன். வேணி, இத பாரு, எனக்கு கையெல்லாம் நடுங்குது. அமெரிக்காலாம் போற, இதுக்கு போய் நடுங்குவியா? நான் அமெரிக்காலாம் போல, எல்லாம் புழுகு. அப்படியா என்று சிரித்தாள் வேணி. நான் எங்கேயும் போல. ஏன்? இந்த ஒரு வார்த்தை கேட்டப்புறம் நான் எப்படி மாண்டியா விட்டு போக முடியும்? எந்த வார்த்தை? உனக்கு என்னத்தான் வேணும்னே பாரு. என்னவோ வாய் தவறி வந்துடுச்சு. சில வார்த்தைகள் வாய் தவறி வரும், சிலது மனம் தவறி. இது மனம் தவறி வந்த வார்த்தை என்று அவள் கையை பற்றினான். வேணி பேசாமல் இருந்தாள். கையை தன் மீது வைத்துக் கொண்டான். கையை தொட்டா பரவாயில்ல, அதுக்கு மேல அலவுட் இல்ல. ஏன்? ஜனங்க பாக்குறாங்கல்ல. அப்ப எப்ப அலவுடு? அப்புறம் சந்தர்ப்பம் வரப்போ. அவன் மகிழ்ச்சியில் அங்கேயே குட்டிக்கரணம் போடுவதற்காக முஸ்தீபு செய்யத் தொடங்க வேண்டாம் என்று சிரித்தாள். பழரசம் வாங்கி கொடுத்தான். போலீஸ்காரர்களிடம் மிகையாக நடந்து கொண்டான். பஸ்ஸில் அவளை அணைத்து ஏற்றி அது புறப்படும் வரை காத்திருந்து தொத்தினான். பற்பல சின்ன விஷயங்களில் தன் வீரத்தை காட்டினான். அப்புறம் எப்ப சந்தர்ப்பம் என்றான். ராத்திரி 7:30 மணி வரைக்கும் அவ வீட்டு திண்ணையிலேயே உட்கார்ந்திருந்தான். அதன் பின் பற்பல காரியங்களுக்காக வீட்டுக்கு வந்தான். பாலுக்காக, படுக்கை விரிப்புக்காக, தண்ணீர் செம்புக்காக. தேன் குடிச்ச நரி மாதிரி இருக்குது என்றாள். வேணி ஒரு முறை அவனை பார்த்து சிரித்தாள். ராசு கான்ட்ராக்ட் வேலைக்காக மறுதினம் மைசூர் போயிருந்த போது மஞ்சு காலையில் கதவை தட்டினான். வேணி பின்புறத்தில் பல் தேய்த்து கொண்டிருந்தாள். வேலைக்கார பெண் காஃபி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு வேணியின் காது லோலாக்கை வியந்து பார்த்து கொண்டிருந்தது. யாரு பாரு, கதவை தர. மஞ்சுதான். புதிதாக ஃபாரின் சட்டை, சென்ட் எல்லாம் போட்டுக்கொண்டு ஹலோ வேணி என்றான். இது யாரு பொண்ணு? நேரா கடைக்கு போய் ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா என்று அவளை அனுப்பி வைத்துவிட்டு கதவை சாத்தினான். சொல்லு வேணி, இப்ப முழுக்க அணைச்சுக்கலாம்ல என்றான். மஞ்சு அவளை மெல்ல சுவர்புறமாக கொண்டு சென்று முகத்தில் மூக்கால் தீற்றினான். வேணி தலையை குனிந்து கொண்டு அவன் மார்பில் கை வைத்து விலக்கினாள். ஏன் வேணி, இஷ்டம் இல்லையா? இப்ப வேண்டான்னு தான் பாக்குறேன். எப்பதான்? ஒரு முறை பெங்களூருக்கு என்னை எப்படியாவது கூட்டு போயிரு. அங்க போய் கட்டுப்பாடு இல்லாம இருக்கலாம். வேணும்னா லாட்ஜ்ல ஒரு ரூம் போட்டுடலாம். அது கூட சரிதான். அடடா, அந்த நினைப்பே துடிப்பா இருக்குது வேணி. ஒரே ஒரு தடவை மடம் உன்னை தொட்டுட்டா இன்னைய பொழுது பயனுள்ளதாயிடும் வேணி. அதுக்கு என்ன, தொட்டுக்க என்றாள். மஞ்சு மகிழ்ச்சியுடன் அவள் கையை பற்றி வளையல் மாட்டுவது போல மணிக்கட்டை சைஸ் பார்த்து முழங்கையை பிடித்து பார்த்து தோள்பட்டையை தடவி பார்த்து கழுத்துப்பட்டையில் அவள் ரவிக்கையின் வரி விளிம்பில் விரல் விட்டு நீவி போதும் இப்போதைக்கு, இப்பதானே ஆரம்பிச்ச வேணி என்றான். முகத்தில் முத்து முத்தாக வியர்த்திருந்தது. மிச்சத்தை பெங்களூர்ல வச்சுக்கலாம். அவரு மைசூர்ல வர சமயம். பொய், ரத்னம்மா சொல்லுச்சு, சாயங்காலம் தான் வருவாராம். மஞ்சு மேலும் தைரியம் பெற்று அவள் இடுப்பின் உடுப்பை கலைக்க தலைப்பட்டான். பாத்தியா, கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப முன்னேறியே. வேணி, எனக்கு உன் மேல காதல் வேணி, கடுமையான காதல். எப்போ முத உன்னை பார்த்தனோ அப்பவே, அந்த கணமே காதல் வேணி. எனக்கு பசி தாகம் எதுவும் இல்ல. இப்ப எப்ப பார்த்தாலும் வேணி வேணி தான். அப்படியா? நீ அப்படியான்னு கேக்குறதே எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? எல்லாமே அழகாத்தான் இருக்கும் அது வரைக்கும். எது வரைக்கும்? தெரியாத மாதிரி கேட்கிற இப்ப நீ என்றாள். வேணியை அவன் இப்போது ஒரு மாதிரி பலாத்காரமே செய்ய ஆரம்பித்து விட அவனை கடுமையாக தள்ளி பார்த்தாள். ஒரு எல்லைக்கு அப்புறம் இது போதும், இனிமே ஏதாவது செஞ்சா கூப்பாடு போடுவேன் என்றாள். அவன் அவளை முறைத்து பார்த்துவிட்டு வா, இப்பே பெங்களூர் போயிடலாம் என்றான். சமயம் வரட்டும், இப்போ போயிடு நீ. அதற்குள் அந்த வேலைக்கார பெண் சிகரெட் பாக்கெட் வாங்கி கொண்டு வந்து விட மஞ்சு ஏமாற்றத்துடன் தான் புறப்பட்டான். அவன் போனதும் வேணி சற்று நேரம் சுவரை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். என்னக்கா ஒரு மாதிரி இருக்கிற? அந்த ஆளு மஞ்சு தொந்தரவு செஞ்சார்ல? இல்ல, நான் தான் தொந்தரவு செய்ய. சரி போ என்று விரட்டினாள். ராத்திரி ராசு வந்தபோது என்ன மஞ்சு கிட்ட ரஃப்பா பேசினியாமே என்றான். இல்லையே என்றாள் வேணி. ராசு வாசலில் சாய்வு நாற்காலி போட்டுக்கொண்டு சட்டையை நீக்கிவிட்டு இருந்தான்.
உடம்புக்கு ஒருத்தன் விசிற ரத்னம்மா வெற்றிலை மடித்து கொடுக்க கூரைக்கு மேல் தொங்கிய பௌர்ணமி நிலாவை பார்த்து அழகா இல்ல என்று வேணியை கேட்டான். எப்படியாவது இந்த ஆளுக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்துரு வேணி என்றாள் ரத்னம்மா. நானும் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் என்றான் ராசு. இவ தான் ஒத்துழைக்கல. இந்த பொண்ணோட அழகும் என்னுடைய உடம்புவாகும் இருந்தா நீயும் தான் என்கிட்ட எத்தனையோ முறை முயற்சி பார்த்துருக்க. உனக்கு கோளாறுன்னா நான் என்ன செய்வேனா? பார்த்துடலாம். இந்த பொண்ணுகிட்டையாவது ஏதாவது 10 தான்னு பார்க்கலாம். பாடி சக்களத்தி பாட்டு பாடலாம் என்று பாட்டு பாடினாள் ரத்னம்மா. மஞ்சு எதிரில் உட்கார்ந்து கொண்டு வேணியை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனை கவனித்த ராசு, என்ன மஞ்சு எப்படி இருக்கிற என்று கேட்டான். ஒன்னும் புரியல மாமா என்றான். ஏண்டா, ஜனங்க நம்மள கண்டுக்க மாட்டேங்குது. பேசாம கோலார் திரும்பிடலான்னு தோணுது. நாளைக்கே போயிடலாம்னு தோணுது. ஏண்டா 10 நாள் இருந்துட்டு போயேன். பெங்களூர்ல கொஞ்சம் ஜோலி இருக்கு, அதை முடிச்சுட்டு போலான்னு இருக்கேன். என்ன வேலைடா பெங்களூர்ல? நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு பொருள் தரேன்னு சொன்னாங்க, அதை வாங்கிக்கணும் என்றான் இரைச்சலாக. இருட்டில் அவன் தன்னை பார்ப்பது வேணிக்கு தெரிந்தது. என்னடா பொருள்? விலை உசந்த பொருள். உதிர் போட்டு பேசுறான் பாரு. தன் கையை பார்த்து கொண்டே அதை கேட்டுக்கொண்டிருந்த வேணி இருட்டில் சிரித்து கொண்டாள். மறுநாள் நிஜமாகவே அந்த மஞ்சு என்கிறவன் கிளம்பி போய்விட்டான். ஊரிலிருந்து யாருக்கோ உடம்பு சரியில்லை என்று ட்ரங்கால் வந்திருந்ததால் வேணியிடம் சொல்லிக் கொள்ளாமல் கூட புறப்பட்டு போய்விட்டான் என்பது தெரிந்தது. வேணிக்கு ஒரு வகையில் ஆதங்கமாக இருந்தது. அடடா, இன்னும் கொஞ்சம் அவன்கிட்ட நைஸா பேசியிருக்கலாமே என்று தோன்றியது. ஒரு சந்தர்ப்பத்தை இழந்தது போலத்தான் உணர்ந்தாள். ராசு மத்தியான வேளையில் திடுமென்று வந்து தொந்தரவு செய்தான். தண்ணீர் குடித்ததும் அலுப்பாக இருந்தது. கழுத்தில் தகரமணி கட்டிய மாடுகள் வீடு திரும்பும் வரை படுத்திருந்தாள். உடம்பு பூராவும் அலுப்பால் உருகிவிட்டாற் போல் இருந்தது. தாகத்துக்கு எழுந்தபோது காலையா மாலையா என்று தெரியவில்லை. பாத்தியா, கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப முன்னேறியே. வேணி, எனக்கு உன் மேலதான் காதல் வேணி. மஞ்சு சொன்னது எதற்கோ ஞாபகம் வந்தது. இருட்டாக இருந்தது. வேணி குழப்பமாக இருந்தாள். அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று லேடி டாக்டர் செய்தி சொன்னதும் ராசு சந்தோஷத்தில் வாயில் விரல் வைத்து ரவுடி சீட்டி அடித்தான். அன்றைக்கு வருகிற பேருக்கெல்லாம் சாப்பாடு, இனிப்பு, பலகாரம் கொடுத்தான். பேருக்கு பேர் வந்து விசாரித்தார்கள். ரத்னம்மா கண்ணில் கண்ணீர் கரை கட்டியது. புதிதாக சேலை வாங்கி கொடுத்தாள். வேணி, இனிமே நீ கண்ணாடி மாதிரி பத்திரமா இருக்கணும். புள்ள பறக்கிற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கு ஏதாவதுன்னா ராசு என்னை கொன்னு போட்டுரும், தெரியுமில்ல? எனக்கு என்னமோ லேடி டாக்டர் சரியா சொல்லலன்னு தோணுது ரத்னம்மா. ஏன் அப்படி சொல்ற? சில வேளையில இந்த மாதிரி தள்ளி போறதும் உண்டு. அதெல்லாம் இல்ல, இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்கம்மா. ஒரு நாளைக்கு 3 அபார்ஷன் பண்றாங்க, தெரியும்ல? கொமட்டலோ புளிப்பு திங்கணும்னு விருப்பமோ எதுவுமே இல்லையே. அதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்களே. சில பேருக்கு அது கிடையாதும்பாங்க. ரத்னம்மா, எனக்கு பயமா இருக்குது. என்னை பெங்களூர்ல கொண்டு விட்டுருங்க. எங்க அப்பா வீட்டுல பெத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் சமயம் இருக்குது. ராசு ஒரு முறை பெங்களூர் போய் இந்த விவரத்தை வேல்முத்துவிடம் சொன்னானாம். அவன் வெறுமனே தலையாட்டினதோடு, சரி, பரிமளாதான் லெட்டர் கொடுத்திருந்தாள். குட்டி எழுதியிருந்தது. என் அருமை மகள் வேணிக்கு பரிமளா எழுதி கொண்டது என்னவென்றால், இப்பவும் உன் அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறபடியினால் கூடிய சீக்கிரம் எங்களை வந்து பார்க்கும்படி எழுதச் சொன்னார். நீ கர்ப்பமாகி இருக்கிற நல்ல செய்தி கேட்டு சந்தோஷம். குட்டி பாவாடை தாணி போட்டுக்கொண்டு ரொம்ப அழகாக இருக்கிறது. வயதுக்கு வந்து விட்டதால் வீட்டு வேலைகள் நிறைய செய்கிறது. உன்னை போலவே இருக்கிறது. எனக்கு இடுப்பு பிடித்து கொண்டு நகரவே முடியவில்லை. தமிழ் கான்வென்ட்டில் சேர்ந்து இங்கிலீஷ் பேசுறான். என்னை மம்மின்னு தான் கூப்பிடுறான். பிரசவத்துக்கு உன்னை இங்க கட்டாயம் அனுப்பும்படி சொல்லிட்டேன். கடிதத்தை படித்ததும் வேணிக்கு அழுகை வந்தது. மாலை மஞ்சு வந்திருந்தான். வேணி, சௌக்கியமா என்று கேட்டான். சுமாரா இருக்கேன். மஞ்சு, எப்போ வந்த? வேணி, உன்னை கூட்டு போ வந்திருக்கேன். எங்க? பெங்களூருக்கு. 3 மாசம் முன்னாடி போன முறை வந்தப்போ பேசி வச்சிருந்தோமே, ஞாபகம் இல்ல? இருக்குது மஞ்சு. வா வேணி, போலாம். 3 மாசத்துக்குள்ள நிறைய நடந்து போச்சு மஞ்சு. பரவாயில்ல, கேள்விப்பட்டேன். அதனால என் காதல் 1 மாத்துக்கு கூட குறையாது வேணி. நான் இப்போ உன் கூட வர்றாப்புல இல்லையே மஞ்சு. காலையில யோசிச்சு சொல்லு. ஓடி வந்துடணும் நான் சொல்றேன். இல்ல வேணி, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னாங்களே, ஒரு வாட்டி மஞ்சு கூட போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு ராசு கிட்ட சொல்லிடு. அவர் ஒத்துப்பாரு. உன்னை கூட்டிக்கிட்டு போயிடுறேன் என்றான் மஞ்சு. ராசுவிடம் சொன்னபோது, தாராளமா போயிட்டு வா. மஞ்சு கூட போறதுல என்ன தயக்கம் என்றான். மஞ்சுவோடு பஸ் ஏறி பெங்களூர் வந்தபோது இருட்டி கொண்டிருந்தது. ஸ்டேஷன் பக்கமாக நடந்து போய் ஓட்டு குடிசைகளை எல்லாம் கடந்து
பழைய அரசமரம், அதன் அடிவாரத்தில் கிழவி, சாராயக்கடை, கேரம் போர்டு எல்லாவற்றையும் மறுபடி பல மாதங்கள், ஏன் ஏறக்குறைய 1 வருடம் கழித்து பார்த்தபோது வேணிக்கு அழுகை வந்துவிட்டது. வேணியை பார்த்தவுடனே கண் கசக்க ஆரம்பித்தாள் பரிமளா. வேணி, என் செல்லமே, வந்து சேர்ந்தியா? எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? தமிழ் இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுச்சு. குட்டி எங்க பரிமளா? வெளியே போயிருக்குது. குட்டிய பார்த்தா இப்ப நம்ப மாட்டேன். பாவா உடம்பு எப்படி இருக்குது? அதே போலதான், அதிகம் குணமாவல. கடை ஒரு நாள் கடைக்கு போறாரு, ஒரு நாள் போல. வாடிக்கைக்காரங்கள்லாம் விலகி போயிட்டாங்க. அப்புறம் அங்கேயே மேட்டாண்ட கோஆபரேட்டிவ்னு டெம்போல கொண்டு விற்கிறானா, நம்ம கடை ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. பணம் யார் அனுப்புறாங்க? எல்லாம் உன் புருஷன் தான் அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். எனக்கு தெரியவே தெரியாதே. சொல்ல வேண்டான்னு எழுதியிருந்தோம். இது யாரு? அக்கா, என் பேரு மஞ்சு. வேணிய பத்திரமா கொண்டு விடுறதுக்கு அண்ணன் ராசு அமிச்சாரு. அப்படியா? ராசு எவ்வளோ கரிசனம் பத்தியா? எவ்வளோ அன்பு. பாத்தியா வேணி? உள்ள இருக்காங்களா பாவா? ஆமா. உள்ளே இருட்டில் விளக்கு வைத்திருந்தது. சாக்கு திரையை விலக்கி அப்பனை பார்த்து திடுக்கிட்டாள் வேணி. இடுப்பு வேஷ்டி நழுவியது தெரியாமல், அசிங்கம் தெரியாமல் சுவரை பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருந்தான். பாவா என்றாள். திரும்பி யாரு, வேணியா என்றான். குரல் என்னமோ சன்னமாகிவிட்டது, மூச்சு போல கேட்டது. ஆமா பாவா. எப்ப வந்த? சரியா பேசுறாருல. முன்னைக்கு இப்ப அதான் வளர்ச்சி. சரியா கேள்வி கேட்கிறாரு, சாப்பிடுறாரு. பாக்கியெல்லாம் நாம தான் செய்யணும். கக்கூஸ் போக கூட ஒத்தாசன்னா பாத்துக்க வேணி. எவ்வளவு கஷ்டம் பத்தியா? பாவா, உனக்கு என்ன உடம்புக்கு? ஒண்ணுமில்ல, கைதான் அழுக்கா இருக்குது என்றான் வேல்முத்து. என்ன இப்படி பேசுறாரு? ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்ல காட்டினா மருந்து கொடுப்பாங்கல்ல. எல்லா வைத்தியமும் பார்த்தாச்சுப்பா. இப்போ ஹோமியோபதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் சாமியார்கிட்ட மந்திரிச்சு தேவாங்கு கயிறு கட்டினதுல கொஞ்சம் குணம் ஆகியிருக்குது. குழந்தை அழுது என்றான் வேல்முத்து. பாவா என்று வேணி அவன் கன்னத்தை பிடித்து பார்த்தாள். அவளை அவன் நேராக பார்க்க விரும்பவில்லை போல. முகத்தை தழைத்து கொண்டான். வெளியே மஞ்சுவுடன் வந்த வேணிக்கு குழப்பமாக இருந்தது. வா வேணி, லாட்ஜுக்கு போயிடலாம். இங்கேயா படுத்துப்ப? அப்போது அந்த சந்தில் சின்ன பையன்கள் தொடர ஒரு ஸ்கூட்டர் வண்டி வந்து நின்றது. அதன் பின் சீட்டில் ஒயிலாக ஒரு பெண் உட்கார்ந்து வேணியை பார்த்து, அக்கா எப்ப வந்தீங்க என்றாள். குட்டி நீயா? ஆமாக்கா என்றாள் குட்டி. தலைமயிரை குட்டையாக வெட்டி விட்டு கொண்டு ஆண் பிள்ளை சட்டை தொளதொளவென்று போட்டுக் கொண்டிருந்தாள். வெளிர் நில பேண்ட் போட்டு அதை மடக்கியிருந்தாள். படா ஸ்டைலாக இருந்தாள். see you later என்று அந்த பையன் உட்கார்ந்தவாறே ஸ்கூட்டரை உதைத்து புறப்பட்டான். பாய் மோகன் என்று அவனுக்கு டாட்டா காட்டிவிட, மஞ்சு அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து, வேணி, இது என்ன உன் தங்கச்சியா என்றான். ஆமா, எப்படி மாறிட்டதில்ல என்று அவள் தலையை கோதிவிட்டாள். நல்லா படிக்கிறியா என்று கேட்டாள். குட்டி பரிமளாவை பார்த்தது. இந்த முறை பயங்கரமா இவளுக்கு ஆஸ்துமா வந்து படிப்பை பாதியில நிறுத்தியாச்சு. என்னது? நான் கூட சொல்லி பார்த்தேன், அக்கா கோச்சுப்பான்னு. டாக்டர் தான் பள்ளிக்கூடம் போகக்கூடாதுன்னுட்டாரு என்றாள் குட்டி. அந்த பையன் யாருடி? மோகன்னு தெரிஞ்ச பையன், பணக்காரங்க அக்கா. எங்க போயிருந்த? அடுத்த வருஷத்துக்கு நோட்ஸ் தரேன்னா. அப்படியா என்று அவளை கன்னத்தில் ஒரு அறை அறைந்தாள். ஏண்டி, நான் உனக்காக மாடாட்டம் உழைச்சி பணம் கட்டி வருஷா வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு துரத்தி இந்த வயசுல கல்யாணம் கட்டிக்கிட்டு நாய்ப்படாத பாடுபடுறேன் ஓம் படிப்புக்காக. அத நீதான் ஊரை விட்டு புறப்பட்ட உடனே விட்டுட்டியே. என்ன பண்றது அக்கா, உடம்பு சரியில்லையே. உனக்கா உடம்பு சரியில்லை? உடம்புல திமிரு தாண்டி ஏறி கிடக்குது. பாவா, பாவா, பாவா எதுவும் சொல்லல என்றாள் குட்டி. சொல்லாது, அதுக்கு பைத்தியம் பிடிச்சாச்சுல்ல. நான் போறேன். நான் ஊருக்கு போன முதல் காரியமா என் புருஷன்கிட்ட சொல்றேன், ஒரு சல்லி காசு அனுப்பக்கூடாதுன்னு. அனுப்பாட்டி போயேன், எனக்கு சம்பாதிக்க தெரியும் என்று தன் சட்டை பையிலிருந்து 100 ரூபாய் எடுத்து காட்டினாள் குட்டி. ஏதுடி இது? மோகன் கொடுத்தான். அதுக்கு நீ என்ன கொடுத்த? இன்னும் இல்ல, கொடுக்கறதா சொல்லியிருக்கேன் என்று குட்டி ஆணவத்துடன் பார்த்துவிட்டு அந்த இடத்தை விட்டு விலக, மஞ்சு, எனக்கு தலை சுத்துது, வா வேணி போயிடலாம் என்றான். மஞ்சு அவளை ஹோட்டலுக்கு அழைத்து போவதிலேயே இருந்தான். வேணி சற்று யோசித்து பார்த்தாள். மஞ்சு, எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? என்ன கேள்வி இது வேணி? நான் வேணும் சொல்லு. கோர்லாலர்ல அத்தனையும் விட்டுட்டு உன்னை கூட்டு வரத்துக்கே வந்திருக்கேன். சொல்லு வேணி. ஒரு வீட்டை தேடணும். யார் வீடு? எனக்கு தெரிஞ்சவங்க வீடு. பாலன் ஆர்ச்சர்ட்ல. விலாசம் தெரியாதா? தெரியாது, வீட்டு முகப்பு ஞாபகம் இருக்கு. இதுக்கு முந்தி குட்டி கூட 2 முறை தேடி இருக்கேன், கிடைக்கல. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஆளை சந்திச்சு ஒரு சமாசாரம் கேட்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எப்படி சிநேகிதமா இருக்கலாங்கிறது தீர்மானமாகும். புதிரா பேசுற வேணி. பரவாயில்ல,
உன் கூட வரதே எனக்கு சந்தோஷம். சொல்லு, ஆட்டோல போலாமா, டாக்ஸில போலாமா? ஆட்டோவில் தான் போனார்கள். இதுதான் மந்திரி வீடு. இது பெரிய ஆட்கள் ஸ்பெஷலிஸ்ட் வீடு. அப்படியே போனா ஹெக்டே வீடு வரும் என்று காட்டிக்கொண்டே வந்தான் மஞ்சு. வேணிக்கு அதெல்லாம் உரைக்கவில்லை. ஆனந்த் அன்று அழைத்துச் சென்ற வீட்டின் முகப்பும் அதன் கேட்டும் அவுட் ஹவுஸும் அவள் நினைவை விட்டு இன்னும் விலகவில்லை. அங்குமிங்கும் பார்த்து கொண்டே வந்தாள். இருட்டுவதற்குள் எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும். இத்தனை நாள் கழித்து ஆனந்தை சந்திக்க முடியுமா? முடிந்தாலும் என்ன சாதிக்க முடியும்? வேணிக்கு கல்யாணமாகி கர்ப்பமாக இருக்கிற போது ஆனந்த் அவளை முதலில் அடையாளம் கண்டு கொள்வானா? இல்லையா? முதலில் அந்த வீடு கிடைக்கட்டும். இந்த ஏரியால உள்ள அத்தனை தெருவையும் பார்த்தாச்சு. வையாளி காவல் பக்கம் போலாமா, இல்ல காவேரி தியேட்டர் பக்கம்? மஞ்சு கேட்டான். இங்கதான் மஞ்சு. ஒண்ணே ஒண்ணு, ஒரு அரை சந்து பாக்கி இருக்கு, அதை பார்த்துடலாம் கடைசியா என்றாள் வேணி. அந்த தெருவுக்குள் நுழைந்ததுமே வேணிக்கு சட்டென்று எல்லாம் அதன் அதன் இடத்தில் விழுந்தது போல் உணர்ச்சி ஏற்பட்டது. இதான் மஞ்சு, பள்ளத்துல கிரிக்கெட் மைதானம், இந்த வீடு தான். இதை கேட்டுதான், இந்த கேட்டு தான், இந்த அவுட் ஹவுஸ் தான், நாய் கூட இதுதான். யாரு என்ற குரல் கேட்டது. கேட்டை தட்டின போது, ஆனந்த பார்க்க வந்திருக்கேன்யா. ஆனந்தா? கேக்குறது யாரு? ஆனந்துக்கு உறவு முறைங்க. கொஞ்சம் இரு. சீசர், கெட் அவுட் என்று நாயை அடக்கிவிட்டு அந்த பெரியவர் கதவை திறந்தார். அவரை முன்பே பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஐயா, என் பேரு வேணி. ஒரு முறை ஆனந்த் கூட இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எப்ப தெரியுமா? 1.5 வருஷம் இருக்கும். தெளிவாயிருச்சு. நாய் கூட இதேதான் ஐயா. யாரு என்று வயசான குரல் உள்ளே இருந்து கேட்டது. 1.5 வருஷமா? இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லம்மா. ஐயா, அன்னைக்கு உங்க மகன் கூட ஏர்போர்ட்ல இருந்து வந்தாங்க. ஆனந்த் தான் பிக்கப் பண்ணிக்கிட்டு வந்தாரு. மாருதி கூட வச்சிருப்பீங்க. மைதானத்துல வந்து வெள்ளை பந்தாட்டம் ஆடுவீங்க. எல்லாம் சரிதான், வா உள்ள என்று கிரீச்சிட்ட கதவை திறந்து நாயை பட்டை போட்டு கட்டிவிட்டு வாப்பா என்று மஞ்சுவையும் கூப்பிட்டார். இருவரும் அவரை தொடர்ந்து உள்ளே போக உள்ளிருந்து யாரு என்ற குரல் மறுபடி கேட்க, ஆனந்த் வேணுமா என்றார். ஆனந்தா என்று ஆச்சரியமான பதிலோடு ஒரு அம்மாள் சேலை தலைப்பால் முகத்தை துடைத்துக் கொண்டு வெளியே வந்து வேணியையும் மஞ்சுவையும் பார்த்து, உன் பேர் என்னம்மா? வேணிம்மா. உன்னை பத்தி ஆனந்த் சொல்லியிருக்கான். அப்படிங்களா? உன்னைத்தான் கல்யாணம் கட்டிக்கிட்டான்? வேணி தலைகுனிய, கல்யாணம் கட்டிக்கிட்டானா என்று கேட்டாள். இல்லம்மா, எனக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. வேணியால் கண்ணீரை நிறுத்த முடியவில்லை. பின்ன எதுக்கு இப்ப வந்த? ஆனந்த பார்க்கணும். அந்த பெரியவரும் அந்த அம்மாளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனந்த் எங்கன்னு ஒன்னத்தான் நாங்க கேட்கணும். ஆனந்த் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல என்று வீட்டுக்கார அம்மா கேட்டபோது வேணிக்கு வியப்பாக இருந்தது. ஏம்மா, அப்படி ஆனந்த் சொன்னாரா? ஆமா பொண்ணு, உன்னை கல்யாணம் செஞ்சுக்கத்தானே போனா. எங்க போனாரு? உங்க வீட்டுக்கு தான். உன் பேரு வேணி தானே? நீ தானே இங்க ஒரு முறை ஆனந்த் கூட வந்திருக்க? ஆமாம்மா. உன்னை கல்யாணம் கட்டிக்க ஆனந்த் வரல? அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? சற்று விளக்கமா சொல்லுங்களேன். பொண்ணு, அன்னைக்கு ஆனந்த் புதுசா சேலை எடுத்தான், தங்கத்துல தாலி எடுத்தான், அப்புறம் பர்மா பஜார் போய் ஃபாரின் சோப்பு, டிரான்சிஸ்டர் எல்லாம் எடுத்து வச்சிருந்தான். உனக்கு கொடுக்கத்தானே வாங்கி வச்சிருந்தான். அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு உன்னை பார்க்க போறதா புறப்பட்டு போனவன் திரும்பியே வரல. எங்களுக்கா வீடு தெரியாது, உன் விலாசம் தெரியாது. வருவான் வருவான்னு காத்திருந்தோம். உன்னை கூட திட்டினோம், இந்த பாழா போன பொண்ணு ஆனந்த இந்த மாதிரி மறக்க வச்சுட்டா பத்தியான்னு. கடைசியில நீயும் அவனை கல்யாணம் கட்டிக்கலையா? இல்லம்மா, நான் அவருக்காக காத்திருந்து காத்திருந்து கண்ணு பூத்து போச்சு. பல நாள் அவரை பார்க்க இந்த பேட்டையில தேடி அலைஞ்சேன். அவர் சிக்கவே இல்லை. ஏமாத்திட்டு போயிருப்பாருன்னு ரொம்ப வருத்தமா போச்சு. அப்புறம் வேறொரு ஆளை கல்யாணம் கட்டிக்க சம்மதிச்சிட்டேன். இவர்தானா? இல்லம்மா, அவர் வேற. வயசானவர், 2வது பொண்டாட்டி. அடப்பாவமே, ஆனந்த் ஒன்ன பார்க்கத்தானே வந்தான். அன்னைக்கு பொய் சொல்லவே மாட்டானே. தாலி சங்கிலி புடவெல்லாம் எடுத்துட்டு தான் போனான். அதெல்லாம் எங்க? அந்த ஆள் எங்க மறைஞ்சிட்டாருன்னு தெரியலம்மா. என்ன இது மர்மமா இருக்குது? புடவை சங்கிலி எல்லாம் கொடுக்கல உங்ககிட்ட? எங்க கொடுக்கறது? ஆளை பார்த்தா தானே கொடுக்க முடியும். கொடுக்கவே இல்லையே. அடடா, பளிச்சுன்னு பச்சை கலர்ல ஒரு புடவை, அப்புறம் கெட்டியா சங்கிலியில தாலி, எல்லாத்தையும் என்ன செஞ்சான்? அவன் நிச்சயமா உங்ககிட்ட வரலையா? இல்லம்மா, சாமி சாட்சியா வரல. பின்ன எங்க போயிருப்பான் அவன்? தெரியலீங்களே என்றாள் வேணி. அவள் கண்களில் கண்ணீர் கரையிட, ஆனந்த் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லாம போவாரா ஐயா? பின்ன என்ன ஆயிருக்குங்கிற? தெரியலீங்களே. உட்காருங்க, என்ன சாப்பிடுறீங்க? ஆனந்த் அதுக்கப்புறம் நீங்க பார்க்கவே இல்லைங்களா என்று மஞ்சு கேட்டான். இல்லப்பா, போலீஸ்ல தகவல் கொடுத்தீங்களா? இல்லப்பா, ஆனந்த நாங்க பரிபூர்ணமா நம்புனோம். அவன் விட்டுட்டு ஓடி போற ஜாதி இல்ல. கொடுத்த வாக்க மீற மாட்டான். தான் உண்டு, தான் வேலை உண்டு, அவ்வளவுதான்.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் மனசுல ஒரு விதமான ஆசைய ஏற்படுத்தின உன்ன பத்தி நெறைய சொல்லியிருக்கான். தாய் இல்லாதவ, சித்திகிட்ட வாழ்றவ, நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு இப்படியெல்லாம் சொல்லியிருக்கான். கல்யாணம் முடிஞ்சதும் ரிசப்ஷனுக்கு நிச்சயம் வரேன்னு சொல்லி வச்சேன். என்னடான்னா, மஞ்சு வெறித்து பார்த்துக் கொண்டிருந்த வேணியை உசுப்பி, "வா போலாம்" என்றான். "எங்க போறது?" "ஹோட்டல் ரூமுக்கு போய் முகம் கழுவிட்டு, அதெல்லாம் வேண்டாம், வாங்க போலாம்" என்றாள் தீர்மானமாக. "என்ன வேணி? வாயேன் சொல்றேன்." இருவரும் வேக வேகமாக வேல்முத்துவின் குடிசைக்குள் சென்றனர். படக்கென்று வீட்டுக் கதவை உதைத்துத் தள்ளிவிட்டு உழைந்து, "ஐயா, பாவா" என்றாள். வேல்முத்து மெல்லத் திரும்பினான். அவன் முகத்தில் அழுதது போல கவலைப்பாளங்கள் தோன்றின. "பாவா, சொல்லு பாவா. அன்னைக்கு ஆனந்த் வந்தாரா என்ன பாக்கறதுக்கு? ஏன் என்கிட்ட சொல்லல பாவா?" என்று அவன் மார்பில் குத்த முற்பட்டாள். பரிமளாதான் சமாதானப்படுத்தினாள். "கவலைப்படாத வேணி கண்ணு, நிச்சயம் ஆனந்த் கிடைச்சிருவான்." வேணி அதை பொருட்படுத்தாமல், "பாவா, நிசத்த சொல்லுங்க. பாவா, அன்னைக்கு ஆனந்த் வந்தாரா இல்லையா?" வேல்முத்து அவளை அந்நிய ஆளைப் போல் பார்த்தான். "சொல்லு பாவா, சொல்லு பாவா." பரிமளா குறுக்கிட்டு, "வேணாம் வேணி, சொல்றத கேளு. உங்க அப்பாவை இந்த நிலைமையில தொந்தரவு பண்ணாத." மஞ்சு உடனே, "வேணி வா போலாம்" என்றான். "இரு மஞ்சு, இந்த விவகாரம் ஒண்ணுல்ல ஒண்ணு தீர்ந்துதான் ஆகணும். பாவா சொல்லு பாவா" என்று வேல்முத்துவின் தோள்களை பிடித்துக்கொண்டு அவன் அருகில் உட்கார்ந்து குலுக்கினாள். வேல்முத்து ஏதும் பேசாமல் வெறிச்சிட்டு பார்த்தான். பரிமளா, "அதான் சொல்றேன்ல, அவரை தொந்தரவு செய்யாதன்னுட்டு" என்றாள். "உங்க எல்லாருக்கும் தெரியும்ல ஆனந்த் வந்தது? தெரியும்ல?" "எனக்கு ஒண்ணுமே தெரியாது." "ஏம்மா பொய் சொல்றீங்க? பாவா நீங்க சொல்லுங்க." "பாவா தான் பேசுறது இல்லையே." பரிமளா அவள் அருகில் வந்து, "என்ன வேணி இப்படி குழப்புற? ஏன் மஞ்சு என்னதான் ஆச்சு?" என்று கேட்டாள். வேணி வெறித்து பார்த்து கொண்டிருக்க மஞ்சு சொன்னான், "அம்மா, எனக்கு முழு விவரமும் தெரியல தான். ஆனா வேணி கூட பாலநாச்சாட்ல ஒரு வீட்டுக்கு போனமே, அங்க சொன்னாங்க. ஆனந்து உன்னை பார்க்க தான் அன்னைக்கு கிளம்பி போனவன் ஆளை காணவே இல்லைன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு சேலை தாலி எல்லாம் எடுத்துட்டு போனதா சொன்னாங்க." "அப்படியா? ஆச்சரியமா இருக்குதே. அன்னைக்கு புறப்பட்டவன் ஏன் இன்னும் வரவே இல்ல?" "பொய். வந்திருக்கிறாரு. அவரை ஏதோ சாக்கு போக்கு சொல்லி எனக்கு தெரியாம அமுச்சிட்டீங்க. அவங்க அவங்க சுயநலத்துக்காக என்ன பழி வாங்கிட்டீங்க. ஆனந்த் வந்திருக்கிறாரு. அவரை அனுப்பிச்சிட்டீங்க. துரத்தி அனுப்பிச்சீங்களா? ஆள் வச்சு அடிச்சீங்களா? எப்படி?" என்றாள் வேணி. "ச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்ப மட்டும் என்ன, அந்த ஆனந்துங்கிறவனை கூட்டு வா. கூட்டி வந்தா கல்யாணம் செஞ்சு வைப்பீங்களா பரிமளா? வச்சா என்ன, அதுல என்ன தப்பு? என்னை எதுக்காக ராசுவுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தீங்க?" பரிமளா சும்மா இருக்க, வேணி, "பணங்காசுக்காக." "என்ன பாழா போற பணம். நிம்மதி இல்லாத பணம். என் தங்கச்சியாவது ஒழுங்கா ஸ்கூல் போயிட்டு இருந்தா. அதையும் கெடுத்தாச்சு. ஆனந்த என்னவோ சாக்கு சொல்லி அனுப்பிச்சாச்சு. என்னையும் கொன்னுடுங்களேன்." இது அத்தனையையும் மௌனமாக கவனித்துக் கொண்டிருந்த வேல்முத்து மௌனமாக வேணியை அழைத்துச் சென்றான். "நானும் வரணுமா முத்து?" என்றாள் பரிமளா. வேல்முத்து பலவந்தமாக தலையாட்டினான். முத்து வேணியை அடுத்த அறைக்கு அழைத்துச் சென்றான். வேணியை உற்றுப் பார்த்து அவள் தலையை தடவி கொடுக்கும்போது அவன் உடல் நடுங்கியது. மெல்ல சன்னமான குரலில் பேசத் தலைப்பட்டான். "இத்தன் நாள் சும்மா இருந்த வேணி, இப்போ உண்மைய சொல்ல வேண்டிய கட்டம் வந்துருச்சு. அதனால தான் உன்னை தனியா கூட்டிட்டு வந்திருக்கேன்." வேணி அவனை சந்தேகமாக பார்த்துக்கொண்டு மௌனமாக இருந்தாள்.